3/4 கிலோ போனோட தான் இன்னைக்கு நான் மட்டன் வாங்கினேன். இன்னைக்கு போன் எல்லாம் எடுத்து அது தனியா கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சின்ன வெங்காயம் ஒரு 10 போல நான் உரிச்சு அதுல போட்டிருக்கிறேன். அதே போல தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்டும் 2 ஸ்பூன் போட்டு நான் எல்லாத்தையும் ஒரு 6 விசிலுக்கு வேக வச்சு நான் எடுத்துருவேன். அப்போ உங்களுக்கு மட்டன் எலும்பு குக் ஆயிரும். நல்லெண்ணெய் கடாயில ஆட் பண்ண பிறகு நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே நீங்க சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூனும், ஒரு தக்காளி பழத்தை பொடியா நறுக்கினது ஆட் பண்ணி பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவேன். மட்டன் எலும்பு உங்களுக்கு ஒரு 6-7 விசிலுக்கு நல்லா குக் ஆயிரும். இதுல நிறைய கொலாஜன் இருக்கு. கண்டிப்பா 40 இயர்ஸ்க்கு மேல உள்ள நபர்கள் மட்டன் எலும்பை நீங்க அடிக்கடி இந்த மாதிரி சூப்பாகவோ கிரேவியாகவோ வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின், நீ பெயின் எல்லாம் வராம இருக்கு. தேங்காய் பால் அரை மூடி எடுத்து அதையும் நான் ஆட் பண்ணிருக்கிறேன். கொத்தமல்லி, புதினா இலைகளை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வெறும் கொத்தமல்லி இலைகளை மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கிறேன். கஸ்தூரி மேத்தியும் இன்னைக்கு ஆட் பண்ணது ஒரு